அப்புறம் ஒரு நல்ல குடும்பம் தத்தெடுக்க வந்திருக்குன்னு தெரிஞ்சதும் அவர் உன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல நல்லா இருந்த அவரை வாய் பேச முடியாம காது கேட்க முடியாம பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட தாத்தா வீட்டுக்கு போய் அவரோட அடையாளத்தையே எடுத்து அழிச்சிருக்க. நீ ஆடின ஆட்டம் அத்தனையும் எங்களுக்கு தெரியும் மகேஷ். உன்னை கையும் களவுமா பிடிக்கதான் நாங்க இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம். என் தங்கச்சி உன்கிட்ட அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, நீ அவளை எவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்க, இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இவன் உனக்கு வேண்டாம், நீ அவனை தூக்கி போட்டுட்டு வந்துரு நான் இவகிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா இவதான் அதை கேட்கவே இல்லை. கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காதல், உண்மையான காதல். அக்கா, என் புருஷன் தப்பானவர் இல்ல, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாரு. அவரை திருத்தி அவர் கூட நான் வாழ்ந்துடுறேன்க்கா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் எனக்கு அவ தைரியம் சொல்லியிருக்கா. அந்த நம்பிக்கையில தான் இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன். அப்படிப்பட்ட அன்புக்கு முன்னால எப்படிரா உனக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ண தோணுச்சு? நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, நீ ஒரு மிருகம். இந்த பூமியிலே வாழ தகுதி இல்லாத மோசமான மிருகம். ஓகே ஓகே ஓகே, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல? நான் இனிமே நடிக்க தேவையில்ல. ஆமா, நீங்க சொல்ற எல்லாமே உண்மைதான். இதோ இங்க நிக்கிறானே அர்ஜுன், இதோ உங்க முருகன், இவனை நான் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்ட தெரியுமா? உள்ள கையில வச்சு தாங்கின. இந்த உலகத்துல எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஏன் ஏன் என் வாழ்க்கையில எனக்குன்னு எந்த உறவுமே இல்ல. என் அப்பா யாரு, என் அம்மா யாரு, என் சொந்த பந்தம் யாருன்னு எதுவுமே எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட எனக்கு நான் கெட்டியா பிடிச்சுக்க ஒரே ஒரு உறவா இவன் எனக்கு கிடைச்சான். இந்த நிமிஷம் வரைக்கும் கூட நான் இந்த தாலியை சுமந்துகிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான்டா. ஏதாவது ஒரு வகையில நீ நல்லவனு தெரிஞ்சிராதா? நீ திருந்த மாட்டியா? தெரிந்தனா உன் கூட சேர்ந்து வாழ்ந்துட மாட்டேனான்ற ஒரு ஏக்கம்டா. அந்த ஏக்கம் ஒரு தொலை நம்பிக்கை இருக்குல்ல, அதான் என் கழுத்துல இத்தனை நாள் இந்த தாலியை சுமந்த. இப்ப அந்த நம்பிக்கை எல்லாமே செத்து போச்சு. எப்படியும் நீ திரும்பி வர மாட்ட. ஏன்னா உன்னுடைய நோக்கம் என் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் எனக்காக நீ அழிக்க துணிச்சிருக்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே நீ செத்துட்ட. அப்பவே நீ செத்துட்ட. நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த தாலி கழுத்துல இருக்கணுமா? சொல்லு, இருக்கணுமா? அஞ்சலி, அஞ்சலி சொல்றத கேளு அஞ்சலி, பிளீஸ். அஞ்சலி, அஞ்சலி.
நீயும் உன் தாலியும். இது எவ்வளவு புனிதமானது. இது இத போய் கழட்டி போட்டிய. வாய மூடு நீ. இது புனிதமானதுன்னா கட்டினவனும் புனிதமானவனா இருக்கணும். நீ புனிதமானவனா? நீ நல்லவனா? அந்த மாதிரி ஒரு சைக்கோ கட்டின தாலியை சுமந்துக்கிட்டு, ஐயோ தாலிய கழுத்துல இருக்கே, இதுதான் ஒரு பொண்ணுக்கு வேலைன்னு வாழ்றதுக்கு. நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நான் மட்டும் இல்ல,